ஹீரோனி போன் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஃப்ரெண்டுக்காரியும் போர் அடிச்சிச்சுன்னா பஸ்ல போற பையங்களை சைட் அடின்னு சொல்லுவா. அந்த நேரம் திருச்செல்வன்கிற திருநங்கை வந்து ஹீரோனிட்ட வந்து காசு கேக்குறாங்க. அவங்கள பார்த்த உடனே பிடிச்சி போயிருது ஹீரோனிக்கு. அதுக்கப்புறம் அவங்ககிட்ட காசு கொடுத்துட்டு பையனா இருந்தா எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி இமேஜின் பண்ணி பார்த்து அவங்கள சைட் அடிச்சுக்கிட்டு இருப்பா. திருச்செல்வி வாட்டர் பாட்டில் இதெல்லாம் வச்சுதான் வேஷம் போட்டிருப்பா. என்ன மாற முடியலன்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எதுக்கும் கவலைப்படாத கண்ணு, காசை மட்டும் சேர்த்து வச்சு மும்பையில போய் ஆபரேஷன் பண்ணிருன்னு சொல்லி சமாதானப்படுத்துவாங்க. அடுத்த நாள் ஹீரோனி திருச்செல்வியை பார்க்கணும்னு சொல்லிட்டு வேணும்னே ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டு அவங்க இருக்கிற இடத்து வழியா போய்கிட்டு இருக்கும்போது அங்க வந்த பொறுக்கி பசங்க பார்க்கவே சூப்பரா இருக்கே, உன்னோட ரேட் என்னன்னு சொல்ல ஹீரோனி கிட்ட தப்பா நடக்க பாக்குறாங்க. திருச்செல்வியும் வந்து உங்களுக்கு இது லாட்ஜ் எல்லாம் இருக்குல்ல, எங்க குழப்புல வந்து ஏன் மண்ணலி போறீங்கன்னு சொல்றாங்க. எங்க நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்லங்க, நான் ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டு ஆட்டோல போலான்னு வந்தீங்கன்னு சொல்லுவா. இவங்க தான் அந்த பொறுக்கி பசங்களாம் அடிச்சுட்டு ஹீரோனியை டிராப் பண்றதுக்காக போவாங்க. ஹீரோனியும் இந்த வேலையை விட்டு வேற வேலைக்கு போலாம்லன்னு சொல்லுவா. என்னைக்கு நீங்க என்ன கீழையும் மேலையும் பார்க்காம சாதாரணமா பாக்குறீங்களா, அன்னைக்கு நான் வேலைக்கு போறேன்னு சொல்றா. நான் டிராப் பண்ணதுக்கு ஏதாவது கூட சொல்லி அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. செல்வியோட கேரக்டர் பிடிச்சி போன ஹீரோனி இவளை எப்படியாவது பயணம் மாத்தி நம்ம லவ் பண்ணணும்னு நினைச்சிடா.